காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசி. இந்த ராசியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கர்மாவை கழிக்க பிறந்திருக்கிறார்கள். அமாவாசை அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் நிறைய செய்தோமானால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜாதகத்துல பித்ரு தோஷம், கல்யாணம் நடக்கல, உடம்பு சரியில்லைன்னு வரைக்கும் பாருங்க, அத்தனை பிரச்சனைகளும் தீரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல தொழில் வளம் அமையும். செய்யக்கூடிய தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சியை தனுசு ராசிக்காரங்க இப்ப பார்க்க போறீங்க. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிலேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோட அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கெல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி அப்படின்னு எடுக்கும் போதுங்க அதுக்கு ஒரு இயற்கையா ஒரு குணம் தனுசு ராசி மக்களுக்கு உண்டு. என்னன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்னுடைய சுயமரியாதை எனக்கு முக்கியங்க. இதுதான் தனுசு ராசியுடைய அடிப்படையான கொள்கை. அதே போல பெற்ற தாய் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்கள் ராசி, அதாவது சந்திரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அந்த இடம், அதற்கு 12ஆம் இடம் 2ஆம் இடத்தில் வருவதுதான் 7.5 சனின்னு சொல்றோம். அப்ப தனுசு ராசிக்காரங்களை இதை ஏன் ரொம்ப பாதிக்குது? பல நேரங்களில் பாத்தீங்கன்னா தாயின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். அதனால இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கோ உங்க அம்மாவுக்கோ 7.5 சனி வரும்போது சில பாதிப்பு தெரியுது அதிகம் அப்படிங்கிறாங்க. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த முறை மிக நன்மைகள் ஏற்பட போகுது. என்ன ஒரு காரணம்? பொதுவா தனுசு ராசியில பாத்தீங்கன்னா மகாபாரத போர் என்பது தனுசு ராசியில தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம். ராமாயணத்திலே வரக்கூடிய மிக முக்கியமான பாத்திரம் ஆஞ்சநேயர். அந்த அனுமன் பிறந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அது தனுசு ராசியில தான் இருக்கு. மகாபாரதம் நடந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறோம். அந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில தான் அமர்ந்து இருக்கிறது. காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கிய ராசி. இந்த ராசியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு கர்மாவை கழிக்க பிறந்திருக்கிறார்கள். போன ஜென்மத்து கர்மா ஒன்றை கழிப்பதற்காகத்தான் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்காகத்தான் தனுசு ராசியை கொண்டு போய் இறைவன் காலபுருஷ தத்துவத்துடைய தர்ம ராசியாக வைத்தான். நீங்க கர்ம ராசியில பிறந்திருக்கீங்க, ஏதோ கர்மா பண்ணிட்டீங்க, பூமியில பிறந்திருக்கீங்க, இப்ப நிறைய தர்மம் பண்ணுங்கள் என்று கடவுள் நமக்கு சொல்கிறார். ஆகவேதான் காலபுருஷ தத்துவத்துடைய தர்ம ராசியாக 9வது ராசியாக இந்த தனுசு ராசியை இறைவன் படைத்திருக்கிறார். அதுவே தனுசு ராசியில பிறந்த முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நிறைய தான தர்மம் பண்ணணும். நிறைய தான தர்மம், தினந்தோறும் தான தர்மம் பண்ணலாம். முடியாத பட்சத்துல அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு தான தர்மம் பண்ணிக்கிட்டு வந்தா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி நாட்கள்ல குலதெய்வம் கோயிலிலே ஒரு படையல் போட்டுட்டு நம்ம நிறைய தான தர்மங்கள் செய்தால் குலதெய்வம் அகமகிழ்ந்து நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குங்க. குலதெய்வம், குலதெய்வத்துடைய அருள் முக்கியங்க. அதே மாதிரி
பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து வர இந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காகத்தான் அமாவாசையிலே நம்ம அவங்களுக்கு படையல் போடுறோம். அமாவாசை அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் நிறைய செய்தோமானால் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜாதகத்துல பித்ரு தோஷம், கல்யாணம் நடக்கல, உடம்பு சரியில்லைன்னு வரைக்கும் பாருங்க, அத்தனை பிரச்சனைகளும் தீரும். அதற்கு எளிமையான பரிகாரம் அமாவாசை என்று தான தர்மம் செய்வது. எனது நேயர்களே, 4ஆம் இடத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி பகவான். அர்த்தாஷ்டம சனி பகவான் எல்லாருக்கும் ஒரு அலறல், ஒரு பயம். பல தனுசு ராசிக்காரங்க எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, பெரிய கெடுதல் வந்துருமா அப்படின்னு கேட்கிறீங்க. எனதருமை நேயர்களே, அர்த்தாஷ்டம சனி எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிடுங்கிற ஒரு விஷயம் உண்மை இல்லை. எல்லாருக்கும் கெடுதல் நடக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிடுங்க. மிக முக்கியமான விஷயம் அதுதான். எல்லாருக்குமே கெடுதல் நடந்துருங்கிற வார்த்தையும் உண்மை இல்லை. சனி பகவான் கர்மகாரகன் சொல்றோம். யார் பிறருக்கு கெடுதல் செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அவர் துன்பம் விளைவிக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். இப்ப 10th +1 +2 உங்க வீட்டுல நீங்களோ உங்க பிள்ளைகளோ படிக்கிறாங்க. படிப்புல அதிக கான்சென்ட்ரேஷன் வேணும், ஞாபக மறதி நிறைய வரும், அவ்வளவுதான். அப்ப ஞாபக மறதி வருதுன்னா படிக்கிற நேரத்தை மாற்றிக்கொள்ளணும், பிரம்ம முகூர்த்தமாக படிக்கணும். சில பேர் இரவு பொழுதுல படிப்பாங்க, இரவு பொழுது ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு உட்கார்ந்து படிக்கிறேன், அந்த படிப்புகளை விட்டுறணும். அதை விட்டுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிற போது நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க போவதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல தொழில் வளம் அமையும். செய்யக்கூடிய தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சியை தனுசு ராசிக்காரங்க இப்ப பார்க்க போறீங்க. அதே மாதிரி ராசியை சனி பகவான் பார்ப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்கள் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு வளர்க்க போகுது. நல்ல வேலை வாய்ப்பு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். புதிய வேலை கிடைப்பது, பிசினஸ் டெவலப் பண்ண கடன் உதவி கிடைப்பது, அதெல்லாம் இப்போ மிகச் சிறப்பாக அமையும். அதே நேரத்திலே உடல் நலத்திலே நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் வழிபாடு, நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அவரை வழிபாடு செய்கிற போது நீங்க கேட்டதெல்லாம் நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் சனிக்கிழமைகளிலே மாம்பழம், அன்னாசி பழம், இந்த 2 பழத்தை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். தனுசு ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் மாம்பழம், அன்னாசி பழம், இந்த 2 பழங்களையும் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம், குடும்பத்தில் முன்னேற்றம், வாழ்க்கை வசதி எல்லாவற்றையும் உருவாக்கி தரும் என்பதுதான் உண்மை. இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவார்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினால என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும்,
பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பயிற்சியை மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.